இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கேள்விகள் கொடுத்துட்டு வரோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டே 23க்கான ஒரு 10 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நான் கொஸ்டின் சொல்கிறேன், அது நீங்கள் வந்து ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக ஆன்சர் வந்து சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ரெண்டாவது, இந்தியாவில் வறுமை கோட்டை நிர்ணயம் செய்ய 2012 அமைக்கப்பட்ட குழு எது? தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? அதாவது எந்த பகுதியில முதல்ல தொடங்கப்பட்டது? பருத்தி விளைச்சலுக்கு ஏற்ற மிக சிறந்த மண் எது? தெரிஞ்ச ஆன்சர் பண்ணலாம். அங்காடி சீர்திருத்தம் விலை கட்டுப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்திய சுல்தான் யார்? ஜாலிமாலா படுகொலை நடைபெற்ற ஆண்டு? இந்திய குடிமகனுக்கு வாக்களிக்கும் வயது 21 இருந்து 18 குறைத்த சட்ட திருத்தம்? இந்தியாவின் தேசிய வருமானத்தை முதலில் கணக்கிட்டவர் யார்? கீழடி அகர்வாய்ச்சி தளம் எந்த மாவட்டத்தில் இருக்கு? சரி, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா பண்ணுங்க, நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அயர்லாந்து. அயர்லாந்து ஐரிஷ் அப்படி இல்லைன்னா ஐரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடு பகுதி 4 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிகல் 36 இருந்து 51 வரையிலான ஆர்டிகல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிபிஎஸ்பி பத்தி சொல்லக்கூடியது. இந்தியாவில் வறுமை கோட்டை நிர்ணயம் செய்ய 2012 அமைக்கப்பட்ட கமிட்டி எது அப்படின்னா ரங்கராஜன் கமிட்டி. முன்னாள் ஆர்பிஐ ஆளுநராக இருந்த ரங்கராஜன் கமிட்டி வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது, தமிழ் தாத்தா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊவேசா. பல்வேறு மூலங்களை என்ன பண்ணிருக்காரு? பதிப்பிச்சிருக்காரு. இவருடைய பணியை சிறப்பு முதல்ல அவரை நம்ம என்னன்னு சொல்றோம்? தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2022 இந்த திட்டம் தொடங்கப்படுது. செப்டம்பர் 15 தொடங்கியிருப்பாங்க. குறிப்பா வந்து 1 to 5 வரையிலான பள்ளி மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை ஆதிமூலம் பள்ளி. மதுரை ஆதிமூலம் பள்ளியில தொடங்கப்பட்டது. பருத்தி விளைச்சலுக்கு ஏற்ற மண் எது அப்படின்னு கேட்டா கரிசல் மண். இந்த கரிசல் மண்ணை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவோம். ரீகர் மண். கரிசல் மண்ணை என்னன்னு சொல்லலாம்? ரீகர் மண் அப்படின்னு சொல்லலாம். அங்காடி சீர்திருத்தம் விலை கட்டுப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்திய டெல்லி ஆண்ட சுல்தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி. ஓகேவா? இதுக்காக அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அங்காடி சீர்திருத்தத்துக்காக ஒரு முன்ஷியான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒற்றர் துறையை ஏற்படுத்தியிருப்பாரு. இதுல அவர்கிட்ட இருந்த அடிமைகள் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இந்த சிறுவர்களை வச்சு என்ன பண்ணிருப்பாருன்னா அங்காடியில விலை கட்டுப்பாடு எப்படி இருக்கு, பொருள் தரமா கொடுக்கப்படுதா, ஏதாவது ஏமாற்றம் இருக்கா அப்படின்றத அவர் என்ன பண்ணிருப்பாரு? மேற்கொண்டிருப்பாரு. ஜாலிமாலா படுகொலை 1919 ஏப்ரல் 13 பைசாகி நாள். பஞ்சாப்ல அறுவடை திருவிழா. குறிப்பா அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஜாலியன்வாலாபாக் அப்படின்ற ஒரு பூங்காவில் இந்த படுகொலை அப்படின்றது நடந்தது. அதுக்கு காரணமானவர் ஜெனரல் டயர் அப்படின்றவங்க. ஓகேவா? ஜெனரல் டயர், ஜெனரல் மைக்கேல் ஓ டயர், இவங்க தான் இதுக்கு காரணமானவங்க. இந்திய குடிமகனுக்கு வாக்களிக்கும் வயது 21 அப்படின்றதுனால 61வது சட்ட திருத்தம். ஓகேவா? 18 அப்படின்றதுனால 1988 அல்லது ஒரு சில இடத்துல 89ன்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப 61வது சட்ட திருத்தம் 1988 ஆர் 89. இந்தியாவின் தேசிய வருமானத்தை முதலில் கணக்கிட்டவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வறுமையும் பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத தன்மையும், ஓகேவா, அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய வருமானத்தை முதல்ல கணக்கிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவுடைய முதுபெரும் மனிதர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். கீழடி அகர்வாய்ச்சி தளம் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவகங்கை. மதுரைக்கு அருகே, ஆனா மாவட்டம் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. இன்னைக்கான 10 கொஸ்டின் பார்த்தோம். அதுக்கான ஆன்சர் அப்படியே பார்த்துக்கோங்க, இல்லை நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். ஓகே, டிபிஎஸ்பி அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம். 2012 வறுமை தொடர்பான அமைக்கப்பட்ட குழு வந்து ரங்கராஜன் கமிட்டி. தமிழ் தாத்தா யாரு? ஊவேசா. காலை உணவு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது?
மதுரை ஆதிமூலம் பள்ளி 2022. கரிசல் மண் ரீகர் மண் அப்படின்னு சொல்றோம். பருத்தி விளையிறதுக்கு ஏற்ற மண், அதனால அதை பருத்தி மண்ணுன்னு கூட சொல்லுவோம். அலாவுதீன் கில்ஜி அங்காடி சீர்திருத்தத்தை மேற்கொண்டிருப்பாரு. ஏப்ரல் 13, 1919 வந்து ஜாலியன்வாலா படுகொலை. 61வது சட்ட திருத்தம் 1989, 88. தாதாபாய் நவ்ரோஜி சிவகங்கை மாவட்டம். ஓகேவா? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி. இப்போ இன்னைக்கான ஒரு முக்கியமான 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டேவும் வந்து இந்த கொஸ்டின் தினம் 10 அப்படின்றத பார்க்க போறோம்.